பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறையை மூன்றாக பிரிக்க கர்நாடக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறை தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கி வருகிறது. இங்குள்ள கைதிகளுக்கு சட்டவிரோதமாக பல்வேறு சலுகைகள் தரப்படுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன. இங்குள்ள கைதிகள் பணம் கொடுத்து வெளியிலிருந்து மொபைல் போன்கள், போதைப் பொருட்கள், உணவுகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதாக புகார்கள் உள்ளன. சசிகலா சிறையில் இருந்தபோது அவருக்கு சட்டவிரோத சலுகைகள் வழங்கப்பட்டதாக சர்ச்சைகள் எழுந்தன. தற்போது கூட சிறையில் நடிகர் தர்ஷன் பல்வேறு வசதிகளை அனுபவிக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதால் அவர் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டார். ரவுடிகள் பலர் சிறைக்குள்ளேயே கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய அவலங்களும் நடந்துள்ளன. உயரதிகாரிகள் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி போதைப் பொருட்கள், சிம் கார்டுகள், கத்தி போன்றவற்றை பறிமுதல் செய்தும் பிரச்சினைகள் தீர்வதாக இல்லை. இந்நிலையில் சிறையை மூன்றாக பிரித்தால் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சிறைத்துறையினர் கருதுகின்றனர். இது தொடர்பாக சில நாட்களில் உயர் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனையை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. சிறை கட்டிடத்தில் பெரிய சுவர்களை எழுப்பி மூன்றாக பிரித்து மத்திய சிறை, விசாரணை கைதிகள் சிறை, மகளிர் கைதிகள் சிறை என்று பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனால் கைதிகளை கண்காணிப்பது எளிதாகும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் கருதுகின்றனர்.